அம்மா கை பிடித்துக் கொண்டே வந்த அந்த குழந்தை கூடத்தில் தடுமாறி வேற ஒரு கையை பிடிச்சிட்டு போயிருச்சு. இப்ப இன்னொரு கையும் பிடிச்சுதான் இருக்குது. இது வரைக்கும் அம்மா கை பிடிச்சிருக்கும் போது அந்த பலூனு, அந்த முட்டாயி, சந்தோஷம் எல்லாம் இருந்தது. அந்த அம்மா கையை விட்ட உடனே அதுக்கு என்ன வரும்? பலூனை பத்தி உள்ள கவலை இல்லை, மிட்டாயை பத்தி கவலை, அழுகுது, கத்துது, எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க, எல்லாரையும் பார்த்து பயப்படுது. அதே கூட்டத்தில் சந்தோஷமாக நடந்து வந்த அந்த குழந்தை இப்பொழுது அதே கூட்டத்தை பார்த்து பயப்படுகிறது. கொண்டு போலீஸ்ல ஒப்படைக்கிறாங்க. அவருக்கு AK-47 பாதுகாப்பு இருக்குது, சாதாரண பாதுகாப்பு இல்லை. அங்க போன என்ன அழுகுது? ஏன்? தைரியம் இருக்கணும் அல்லவா? மூலத்தை விட்டு விட்டது. தன்னை ஈன்றெடுத்த தாய் எல்லாம் தனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனைவி திருக்கோவில். இதுக்கு இந்த குழந்தைக்கு மூளை யாரு? தாய். இந்த தாயினுடைய கையை பிடித்திருந்த வரைக்கும் அதுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. அந்த தாயினுடைய கை விட்ட உடனே இருக்கிற பொருள் எல்லாம் அதுக்கு சலிப்பு ஏற்பட்டு கோபம் ஏற்பட்டு மூலத்தை எண்ணி அழுகிறது. மீண்டும் அந்த தாயோட மாரலை சார்ந்த போது மீண்டும் எல்லாம் வந்துருச்சு. அப்போ அந்த ஆதியனும் வரும்பொழுது வந்த நாம் எல்லாவற்றையும் பெற்றனோம். அதான் சந்தோஷமா திருவிழாவில் இருக்க மாதிரி இருக்கும். அதான் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, எல்லாரும் திருவிழாவில் திருட்டு போன மாதிரி இருக்கிறோம். திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? அப்படித்தான் எல்லாம் இருக்குது, ஆனா நிறைவில்லை. 1000 இருந்தும் வசதிகள் இருந்து நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்பதை போல என்ன வேண்டும்? இந்த ஆன்மாவுக்கு அந்த பரமாத்மா வேண்டும், இந்த ஜீவாத்மா அந்த பரமத்தோடு இணை வேண்டும். எப்படி இணைப்பது? வெளியிலே தேடி இணைப்பதில்லை, உள்ளே இருக்கிறது. அதைத்தான் உள்ளே தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஒன்று ஒன்று நின்று அறிவை பழக்க உறுதி வரும், நுட்பம் வரும், சக்தி வரும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே பயந்துவிடும் ஆழ்ந்தாய்ந்து. நன்றி என்று கண்டபடி செயலாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தை அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதுவே தமம். ஒரு சின்ன வேலை நாம் செய்தா எல்லா வேலையும் சரியா போகும். ஒரு சின்ன செயலை செய்தால் எல்லாம் கிடைக்கும். அதான் எண்ணியது எண்ணியாங்க எய்தவர் எண்ணிய திணீராக பெறேன். நிறுத்தாது நம்ம விளக்கமா சொல்லுவார். எண்ணியது எண்ணியபடியே நடக்கும், எண்ணத்துல உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். இதுதான் நம்மளை வைக்கிறாங்க. உன்னையே அங்கு கால் வாசியோக முறையொன்றும் இங்கு இல்லை, வாய் விட்டு உச்சரிக்கும் மந்திரம் இல்லை, ஊசி முனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி. சில பூட்டுகளை திறக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியாது. திண்டுக்கல் பூட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, சாவியே கையில கொடுத்தால் கூட திறக்க முடியாது. அது மாதிரி சில பூட்டுகளை சில ஞானிகளால் தான் திறக்க முடியும். அப்ப இந்த பூட்டை திறக்கிறதுக்கு கண் புருவ பூட்டு கண்டு 2 உண்டு களிப்பாட்டு சொன்னதை போல இந்த பூட்டை திறந்தா இந்த மனம் என்ற ஆலயத்துக்குள்ளே நீங்கள் என்னென்ன தேடுகிறீர்களோ, என்ன கிடைத்தால் நிறைவாகுமோ அது கிடைக்கும். அப்ப மெய்ப்பொருளை உணரக்கூடிய ஒரு கல்வி விடுபட்டு போயிருக்கிறது. நாம் குழந்தைகளை டாக்டர் ஆக்க விரும்புகிறோம், மிகப்பெரிய இன்ஜினியர் ஆக்க விரும்புகிறோம், கல்வியாளனாக்க விரும்புகிறோம். எத்தனை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பணம் சம்பாதிக்க கற்றுக் கொடுக்கின்றோம், விஞ்ஞான அறிவை கற்றுக் கொடுக்கின்றோம். ஆனா மனிதனாக ஒரு கல்வி, அது ஒரு பொருள், கல்வியும் ஒரு பொருள். அந்த ஒரு பொருள் இல்லாதனால எல்லா பொருளும் பெற்று அது துன்பமாக கொடுக்கிறது. நேர்மை இல்லாத வியாபாரம். எனக்கு ஒரு பணம் வருதுன்னா அந்த பணத்துக்கு பின்னால் நேர்மை இருக்க வேண்டும். அப்புறம் உழைப்பு வருமானம், கொள்கை இல்லாத அரசியல், தியாகம் இல்லாத இறை வழிபாடு, மனிதாபிமானம் இல்லாத விஞ்ஞானம், ஒழுக்கம் இல்லாத கல்வி, பரோபரம் இல்லாத சந்தோஷம், இவெல்லாம் மாற்றப்பட வேண்டும். அப்ப இதுதான் நம்முடைய கல்வி. இதை கொடுக்கப்படவில்லை. ஆகவே இந்த 3 பொருள் பார்த்த, உயிர் பொருள், மெய்ப்பொருள், ஜடப்பொருள். அப்ப இந்த பொருள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? ஒரு வார்த்தை அழகா ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்தின் மூலமாக மிகப்பெரிய தத்துவத்தை சொல்வார்கள். உங்களுக்கு பணம் வேண்டும் என்றால் மரத்தை தினசரி வணங்குங்கள். நீங்க மரத்தை கும்பிட்டா பணம் வரும். ஏன்? அந்த பணமா இருக்கிறதே மரம் தான் அப்படின்னு நாங்க ஒரு வார்த்தை அதான பேப்பரா மாதிரி அடிச்சு வச்சிருக்கிறோம். பணம்லாம் எதுங்க?
மரம். மரமா இருக்கிறது பேப்பர் ஆகி பேப்பர்ல சீலை குத்தி பணம் இருக்கிறோம். அது மூலப்பொருள், இது மரம். அதான் அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயின் அப்பொருள்மாய் காண்பது அறிவு. தங்கம் வேணும்னா மண்ணை வணங்க. தங்கத்துல மண்ணுக்குள்ளதான் இருக்கு தங்கம். இருக்கிற இடத்துல எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு கல்வி இருக்கிறது. ஆகவே பொருள் என்பதை ஏதோ நமக்கு புறப்பொருள்கள் மட்டுமல்ல, அதான் வெளியிலே உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. வெளியில் இருக்கிற பொருட்பொருள்கள் நமக்கு சௌரியத்தை கொடுக்கும், சொந்த வேலைக்கு துணை செய்யும். ஆனா வந்த வேலைக்கு உள்ளே இருக்கிற ஆன்மாதான் துணை செய்யும். அப்ப ஆன்ம தூய்மை. அப்போ உலக பொருள் உடலுக்கும், இந்த உலகத்தில் இருக்க பொருள்லாம் எதுக்கு பயன்படும்? மகிழ்ச்சி மண்ணான இப்பெரிய மாபெரிய உலகம் கவியில அழகா சொல்லுவார். உலக பொருள் உடலுக்கு. உலக பொருள் வேண்டாங்கல்ல, உடலுக்கு வேணும். உண்மை பொருள் உயிருக்கு. அப்ப உயிர் எப்பவுமே உண்மை பொருள் நினைக்கணும். அதனாலதான் இந்த சிவன் கோயில்லாம் பாத்தீங்கன்னா ஆன்மா இந்த நந்தி மூலத்தை பார்த்துட்டே இருக்கும். அப்ப உயிர் எப்பவுமே உண்மை பொருளை மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டே இருக்கணும். அப்ப உலக பொருள் உடலுக்கும் உண்மை பொருள் உயிருக்கும், பல கலைகள் அறிவுக்கும், ஒழுக்க நெறி வாழ்க்கைக்கு. அப்ப இதுதான் உய்யம மெய்ப்பொருள் நாட்டோன்னு கவிப்படும். அதே இல்லை, வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினைதாய் வளரட்டும் மெய்யறிவு உய்ய மெய்ப்பொருள் நாட்டம். மகிழ்ச்சி என்ன பொருள் நாட சொல்றாங்க? மெய்ப்பொருள் நாட்டம் இந்த உலகத்தில் வர வேண்டும். மெய்ப்பொருள் தான் இன்னைக்கு இல்லை, எல்லாம் இருக்கு. இன்னைக்கு இந்த பணம் என்கின்ற ஒரு விஷயத்தை அழகா சொல்லுவாங்க. பயந்து சம்பாதிக்கணும், பங்கிட்டு சாப்பிடணும். பாவத்தில் சேர்ந்த பணம் செலவழிய இறைவனே மது மாது சூதை படைத்தான். தவறான வழியில் ஒரு குடும்பத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ ஒரு சமுதாயத்துக்கோ பணம் வந்தால் அந்த பணம் வெளியிலே போவதற்கு அந்த சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் வரும் என்பதை பலாயிரக்கணக்கான நாடுகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற சத்தியமான வாக்கு. 2 நாட்டை எடுத்துக்கொள்வோம் உதாரணத்துக்கு. இந்த பொருள்துறை பற்றி பேசும்போது பொருள்துறையில் உயர்ந்த நாடுகள் ஜப்பான், அமெரிக்கா என்று 2 நாட்களை எடுத்துக்கொள்வோம். நம் வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை நமக்கு காட்டுகிறது. 2வது உலக யுத்தத்திலே 2 மிகப்பெரிய அணுக்குண்டுகளை போட்டார்கள், ஜப்பான் மேல அமெரிக்கா. இன்றைக்கு புல்மூட்டு முளைக்காத இடம் அளவுக்கு அது இருக்கிறது. அந்த குண்டு வெடிப்பினுடைய பாதிப்பை பற்றி ஒரு முறை ஆழியாரிலே அதை பற்றி ஆராய்ச்சி செய்த ஒரு அறிஞர் சொல்லும் போது நம்மளாம் அப்படியே நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருந்தது. அந்த அணுகுண்டு விழுந்த இடத்தில் ஒரு 2-3 மைல் சுற்றளவில் இருந்த கட்டடங்கள், மனிதர்கள் அடுத்த நொடி யாருமே இல்லை, அடையாளம் கூட இல்லை. 5 மைல் 10 மைல் அளவுக்கு கண்ணு தெரியாமல் உடல் கருகி தண்ணீர் விழுந்து பார்த்தோம். கேட்கவே கஷ்டமா இருக்கு. அப்படி ஒரு நிலை மீண்டும் வரக்கூடாது என்பதுதான் ஆசானுடைய அந்த இதயத்திலே எழுகின்ற அந்த எண்ணங்கள். அதான் அணு விஷயம் ஒரு நாடகத்தை கூட அவங்க அதை அற்புதமா தயாரித்தார்கள். அப்ப அந்த நாட்டில் 2 குண்டு விழுந்தது. மீண்டும் அந்த மக்கள் இறந்தவர்களை போக மிச்சமானவர்கள் அவங்க என்ன நினைச்சாங்க? நம்மள என்ன நினைப்போம்? மீண்டும் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய ஆயுதங்களை படைபலத்தை பெருக்கிக் கொண்டு அமெரிக்காவை அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கும் ஏற்படும். அனைத்து ஜப்பானியர்களுக்கு என்ன தோன்றியது? அவர்களை அழிப்பதை விட நாம் ஆக்கம் பெற வேண்டும். அதான் முக்கியம். நம்ம வாழ்க்கையில சிந்திக்க வேண்டிய முக்கிய இடம். அழிக்கிறதற்கு அவர் முக்கியம் என்ன? ஒரு கடுகளவு கூட ஏற்படவில்லை. அவர்களை உயர வேண்டும். இன்னார் செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கள் என்ன வயத்தோ சால்வு என்று சொன்ன தத்துவத்தின்படி அவர்கள் நம்மளை அழிப்பதற்கு காரணமாக இருந்து விட்டு போறோம், நாம் ஆக்குவதற்கு சக்தி இருக்கிறது என்று ஒன்று திரட்டி நல்ல எண்ணங்களோடு நல்ல உழைப்பாலே நேர்மையாலே இன்னைக்கு உலகத்தில் தலை சிறந்த நாடாக இருக்கிறது. எல்லா துறையிலும் சான்றாக கொள்ள முடியும், பணத்தால் மட்டுமல்ல. அதே அமெரிக்காவிலே 2 கட்டடங்கள் இடிக்கப்பட்டது. தவறுதான், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். அது காரணம் கண்டுபிடிக்கணும். அந்த 2 காரணத்தினாலே உலகத்தில் எத்தனை பேருடைய உயிர்களை கொண்டிருக்கிறார்கள், எத்தனை நாடுகளை அமைதிகளுக்கு செய்திருக்கிறார்கள். இதுதான் பொருள் துறையில் சமமா? அங்கே நீதி இல்லை. பொருள் துறையில் நீதி இருக்க வேண்டும். பயந்து சம்பாதிக்க வேண்டும், பங்கிட்டு சாப்பிட வேண்டும். இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள் நாம். எதிரி கீழே விழுந்துட்டா கூட அவனை தூக்கி நிறுத்தி அடிக்கின்ற பழக்கம் உடையவர்கள் நாம். கீழே விழுந்துட்டா முதிக்க மாட்டோம். சங்கு ஊதிட்டா அடுத்த நிமிஷம் சண்டை நிறுத்துகின்ற பங்கு படைத்தவர்கள். அந்த பாரம்பரிய பண்பு நமக்கு இன்னும் இருக்கிறது உடல்ல.
கையை ஓங்கி கீழே எதிரி படையில இருக்க ஒரு சிப்பாய் படுத்து கிடப்பான், அடிச்சா செத்துருவான், ஆனா சங்கு ஊதிட்டான் அவனை கொல்ல மாட்டான். இன்று போய் நாளை வா என்ற பண்பாடு உள்ளவர்கள். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் உயிரோடு இருக்கிறது, மேல கொஞ்சம்